இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாபநாசம் படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு கூப்பிட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் கமல் சாருக்கு மாமியாரை நடிக்கணும்னு சொன்னப்போ அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயந்தான் என் வாழ்க்கையில் நடந்தது. அதுக்கு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஆனால் அதே மாரி ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அவர் கூட என்னால் நடிக்க முடியல. ஏன்னா அவர் என்னோட குருநாதர். அது அந்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு இந்த டீம் பாபநாசம் டீம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லோரும் முன்னாடி இன்றைக்கி வந்து எனக்கு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பம் கொடுத்த இந்த பாபநாசம் டீமுக்கும் கமல் சாருக்கு என்னுடைய குருநாதா ஆகிய மாஸ்டர் ஜிக்கும் ஜித்து சார் அவர்களுக்கும் இதன் தயாரிப்பாளர்கள் ஸ்ரீபிரியா அம்மா அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போலீஸ் காஸ்டியூமில் வந்து பேசுகிறோம் மேடையில். அவங்க எல்லாருமே அந்த படத்தில் இருக்க கதாபாத்திரங்கள் அவங்களோட இந்த படத்தை தோன்ற கதாபாத்திரம் எல்லாமே அவங்க ஒரிஜினல் காஸ்டியூமில் பேசுகிற ஒரு புதுமையாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படம் ஓடிட்டுருக்கு. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த மீடியா பீப்புள்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாபநாசம் டீம் சார்பாக என்னோட நன்றி. தேங்க்ஸ். எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது. ஆனால் ரொம்ப சந்தோஷம். ஒரு ஜெமினி படத்துக்கு அப்புறம் பாபநாசம் இந்த படத்தில் நடிக்கும்போது ஜித்து சாருக்கும் உலக நாயகன் கமல் சாருக்கும் சுரேஷ் சாருக்கும் எல்லாருக்கும் இந்த படம் பெரிய ஹிட்டாகனா இங்கே வந்திருக்கிற அத்தனை ப்ரெஸ்ஸுக்கும் என்னுடைய நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் நடித்தது எனக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி தான். நன்றி. என்ன பேச தெரியல, பயமாக இருக்குது. இது வந்து என் ட்ரீம் கமிங் ட்ரூ. கமல் சார் கூட படம் பண்ணுறது. ஐ ஷுட் தேங்க் டைரக்டர் ஜித்து ஜோசப் சார், என்னோட குரு சுகா சார், ப்ரொடியூசர் ஜார்ஜ் சார், ஸ்ரீபிரியா மேடம், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கிட்டத்தட்ட 3 times பார்த்தேன் கண்டினியூவாக 2-3 டேஸில். நாங்கள் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெஸ் அண்ட் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதுக்கும் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. கமல் சார் வந்து காரை விட்டு இறங்கி வந்தார். நான் பார்த்தேன். ஒரு வேஷ்டி, ஒரு ஷர்ட்டு, ரொம்ப சாதாரணமாக ஒரு ஆளவந்தான் கமல், விஸ்வரூபம் கமல், தசாவதாரம் கமல், அப்படி பிரம்மாண்டமாக ஒன்றுமே இல்லை. சும்மா சிம்பிளாக வேஷ்டிட்டு அப்படி வந்தார். அதில் இந்த போட்டிருக்காருன்னா சத்தியமாக ஆடையால் அல்ல, மேக்கப்பால் அல்ல, நடிப்பால் மட்டுமே மக்களை கவர்ந்தவர் என்பதை இந்த படத்தை நிரூபிச்சிருக்காங்க. ஹோல் டீம் வெரி ஷார்ட் டைம், குறுகிய காலத்துக்குள்ளே சுறுசுறுப்பாக வேலை எல்லாருமே ஹோல் டீம் ஒர்க் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்துருக்கிறார்கள். அந்த வெற்றி படத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பத்திரிகைகளெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. உண்மையிலே இது மாதிரி படங்களை பாராட்டிய உள்ளங்களை பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. பாடல்களையும் மாபெரும் வெற்றிக்கு கொண்டு சேர்த்த பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபநாசம் என்கிற வெற்றிகரமான ஒரு குடும்ப படத்தில் என்னை பாடல் எழுத அழைத்த கமல் சாருக்கும், இயக்குனர் ஜித்து சாருக்கும், எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுக்கும், சுகா அவர்களுக்கும், இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களுக்கும் மற்றும் அந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் சுரேஷ் பாலாஜி சாருக்கும், ஸ்ரீபிரியா மேடமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜித்து சார். அது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்ல. அதுக்கு பிறகு ரொம்ப சின்ன வயசுல இருந்து நான் கமல் சார் ஃபேன் தான். இப்போ அதே மாதிரி கமல் சார் கூட இந்த ஒரு படம், முதல் தமிழ் படம் கமல் சார் ஒர்க் பண்ண கிடைச்சதில் ரொம்ப நன்றி. தேங்க் காட். அப்புறம் எல்லோரும் நல்லா சொல்கிறது இதெல்லாம் நல்லா வந்திருக்கிறது. அதுக்கெல்லாம் அது இந்த ஃபங்க்ஷன் இது வரைக்கும் எந்த சீட்டில் உட்கார்ந்த வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாபநாசம் படத்தை ப்ரெஷ் ஷோ முடிஞ்ச உடனே பத்திரிகை உலகைச் சேர்ந்த
நண்பர்கள் சில பேர் என்னை நள்ளிரவில் தொலைபேசியில் அழைத்து எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னாங்க. அப்போவே எனக்கு தெரியும் இந்த படம் பெரிய வெற்றி அப்படின்னு. ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா நிச்சயமாக அது மக்களுக்கு பிடிக்கும், அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. கொண்டு போய் சேர்த்த அத்தனை பத்திரிகை, தொலைக்காட்சி, இணைய ஊடக சகோதரர்களுக்கு நன்றி. Celebration time, and we are very happy that this film Papanasam has really gone down well with everybody. And இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் கொடுத்த அன்பு, நீங்கள் கொடுத்த அந்த மார்க்ஸ் வித் டிஸ்டிங்ஷன் you've taken us through. ஸோ இந்த பாபநாசம் குடும்பம் சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Glad to be a part of this project, and we hope we can come back to you with many more such projects. Thank you so much. நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். உள்ளே வரும்போதே சொன்னாங்க, இது பத்திரிகைக்காரர்களுக்காக நன்றி சொல்கிற விழா அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த படம் இவ்வளவு சிறப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான், இதை வெற்றி படம் ஆக்குனது நீங்கள் தான். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிற விழா. வேறு எதுவும் அங்கே ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பேரை சொல்லி பேசக்கூடாது, நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச சினிமா ஒரே சினிமா, அது கமல் சார் சினிமா மட்டும்தான். அது இன்னைக்கு இல்லை, நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து அத்தனை பேட்டிலையும் பார்த்துருப்பீங்க. எனக்கு பிடித்த ஒரே நடிகர் கமல் சார் மட்டும்தான். அதே மாதிரி நான் குருன்னு சொல்கிறதும் கமல் சார் தான். அவர் என்ன படம் எடுத்தாலும் சரி, ஒரு ஷாட் வந்தால் கூட போதும் நினைக்கக்கூடியது. நான் இந்த குடும்ப படத்தில் நானும் இதில் இருக்குங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படத்தை வெற்றி படமாக்கிய உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.